ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் நிஷா ஜெய்ஷித். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் சுக்கா தான் பண்ணியிருந்தேன். அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக நாங்கள் ஊருக்கு போகிறப்போ நாங்கள் நாட்டுக்கோழி தான் எடுப்போம். நாட்டுக்கோழி எடுத்து அதை சிக்கன் சுக்கா பண்ணும்பொழுது அந்த சிக்கன் நல்லா ஒரு கலர் மாறி சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அதை நாங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி நான் பிராய்லர் சிக்கனில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு காஞ்ச மிளகா போடும்பொழுது சிம்மில் வச்சு போடுங்க, இல்லைனா தீஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்க்கணும். சிக்கன் என்ன பண்ணுன்னா நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரும். அது வரைக்குமே நீங்கள் நல்லா கிளறி கொடுத்து சிக்கனை நல்லா அந்த சிக்கன் விடுற தண்ணியிலே வேக வைக்கணும். வேக வச்சு ஃபைனலாக என்ன ஆகுனா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா இஞ்சி பூண்டு சேருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறப்போ என்ன ஆகணும்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு சிக்கனோட ஒட்டி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் அந்த டைமில் மசாலா சேருங்க. இன்றைக்கி நான் என்னென்ன மசாலா சேர்த்தேன்னா சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் பெப்பரும், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்தேன். கரம் மசாலா நான் சேர்க்கல. இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மசாலாலாம் சிக்கனோட ஒன்று சேர்ந்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லியை தூவி இறக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் இன்னும் சிம்மில் வச்சு நல்லா அந்த மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த கிரேவி மாதிரி வரும்பொழுதே நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சுட சுட ரைஸ் கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா காரசாரமாக அப்படி ஒரு டேஸ்ட்டில் அப்படி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் இது ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. செய்யும் போதே எடுத்து சாப்பிட்ருவாங்க. எல்லாமே காலியாகிடும். அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிஷா ஜெய்ஷித் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஃபேமிலி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.